வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாமை அரிசியை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 100 கிராம் சாமை அரிசி, அதாவது ஒரு சின்ன டம்ளரில் 1 கப் சாமை அரிசி எடுத்திருக்கேன். இது நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மினிமம் 5 hours ஆகுது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சமைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரை கப் துவரம்பருப்பையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளியை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு தேவையான காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளராவது காய் சேர்த்துக்கணும். முக்கியமாக இந்த முருங்கைக்காய் மாதிரி, வாழைக்காய் மாதிரி இருக்க காயை சேர்த்துனிங்கன்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பார் சாதம். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து லைட்டாக எண்ணெயில் பரட்டி விட்டுருங்க. சின்னதாக புளியை ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு புளி லைட்டாக கொதித்து வரட்டும். அதாவது அதோட பச்சை வாசனை லைட்டாக போனதும் நம்ம ஊற வச்சுருக்கிற சாமை அரிசியை சேர்த்துக்கலாம். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைங்க. அப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வெந்து வரும். நமக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நம்ம 1 கப் சாமை அரிசிக்கு 5 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மல்லி இலை, ஃபைனலாக கொஞ்சமாக நெய் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 5 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா கமன்னு ஒரு சூப்பராக ரொம்ப சிம்பிளான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாமை அரிசியில் செஞ்ச மாதிரியே தெரியாது. பிளெயின் நம்ம ஒயிட் ரைஸில் செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.